சின்னஞ்சிறு கிளியே சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிருபாவோட சதியில கருணாவுக்கு இந்துமதிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுறாங்க. இந்துமதியோட அப்பா அழலன்னு அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்துமதி ஆறுதல் சொல்லிட்டு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, சீக்கிரமா நான் அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன், அக்கா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலான்னு சொல்லிட்டு வராங்க. வர வழியிலேயே கோயிலுக்கு போகணுங்கிறாங்க. கிருபாவும் அவங்க ஃப்ரெண்டும் கோயில் வாசல்ல காரை நிறுத்துறாங்க. இந்துமதி இறங்கி போனதும் சாமிக்கு முன்னாடி நின்றுட்டு அழலன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டா அக்காவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும், அதுக்கு நீ துணையா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கருணா கூட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க கிருபாவோட அப்பா சொல்றாங்க, இதை பாருங்கடா, இவ்வளவு நாளா நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பாவத்தை பண்ணாதீங்க, திருந்திக்கோங்க, இதெல்லாம் பெரிய தப்புங்கிறாங்க. அப்படியா, சரி நாங்க திருந்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேலிங்கிடமா பேசிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா போய் சாமிக்கு முன்னாடி, கடவுளே நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் எனக்கு நீ கொடுத்துருக்கிற தண்டனை, என் பசங்களும் அதே மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் திருந்தணும், இந்த வீட்டுக்கு வர மகராசி எப்படியாவது இவங்களை திருத்தணும், இந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு வேண்டிட்டு இருக்கும்போது அங்கே சாமி படத்தில் இருந்த எலுமிச்சங்கனி ஒன்று கீழே விழுந்து அது உருண்டுட்டு வெளியில் ஓடிட்டு இருக்குது. கருணா, இந்துமதி, கருணாவோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாரும் காரை விட்டு இறங்கி வராங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்ட்டு ஜெயந்தி ஓடி போய் ஆராத்தி கரைச்சிக்கிட்டு வராங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாங்க, என்னடி பண்ணுறேன்னு கேட்கவும், என்னங்க புதுசாக நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணு வரா, அவளுக்கு நம்ம ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட வேண்டாமாங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, ஆராத்தியாக எடுக்க போகிற, சரி சரி கரை அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பெல்லாம் பலமாக தயார் பண்ணுறாளாம். நடக்க போகிறது என்னன்னு தெரியாமையே இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா, நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போங்க, எப்படியோ என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கா அந்த பொண்ணு, அதுக்காகவே நான் அவளை சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வரவேற்கணும்னு ஜெயந்தி ஆரத்தோடு வராங்க. கருணாவும் இந்துமதியும் காரொட்டி இறங்கி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. இதை பார்த்த கிருபா, ஏய் சுகுணா அப்படின்னு சத்தம் போட்டதும் சுகுணாவும் ஜெயந்தியும் ஓடி வராங்க. வந்து ஆரத்தி எடுக்கிறேன்ட்டு வந்து நிற்கும்போது, எது இவளுக்கு ஆரத்தி ஒரு கேடா அப்படின்னு சொல்லி கிருபா கையில் வச்சிருந்த ஆரத்தி தட்டை பலாரம் தட்டி விடுறாங்க. அது எட்ட போய் அந்த பக்கம் விழுந்து கண்டு ஒரு நிமிஷம் இந்துமதியை கொலை நடுங்கி பயந்து நிற்கிறாங்க. தேடா இதை எதிர்பார்க்கவே இல்லை, அடக்கடவுளை என்னடா நடக்குதுங்கன்னு பார்க்குறாங்க. இவங்க வெறுப்போடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்துமதி திரும்ப கிருபா கிட்ட போய் பேசுகிறாங்க. கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், என் மேலே நீங்கள் எவ்வளோ கோவத்தை வேணாலும் காட்டுங்க, ஆனால் தயவு செய்து அந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்க, அந்த பணத்தை வச்சு தான் எங்கள் அக்காவோட கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி காட்டணுங்கிறாங்க. ஓஹோ, உங்கள் அக்காவோட கல்யாணத்தை நீ தான் நடத்தணுமா, அப்போ நீ கேட்டதும் நாங்கள் பணத்தை அள்ளி கொடுக்கணுமோ, நீ இப்போ தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, இனிமே தான் நான் ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறேன், புது ஆட்டம் ஆரம்பமாக போகுது, முத நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன், என்கிட்ட என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க கிருபா. இந்துமதிக்கும் வேறு வழியே இல்லை, தன்னோட அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, இவங்க கிட்ட அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் இவங்க சொன்ன வேலையை செஞ்சுதான் ஆகணும்னு மன்னிப்பு கேட்குறாங்க. இதுதானே ஆரம்பம், இன்னும் இருக்கு உனக்கு, இதுதான் முதல் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கேன்னு கிருபா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இந்துமதி கிருபா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தயங்கி நிற்கிறத பார்த்து இந்த பக்கம் ஜெயந்தியும் சுகுணாவும் ஐயோ பாவன்னு பதறாங்க. இந்துமதினால இதெல்லாம் ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் அக்காவை நினச்சி எப்படியாவது இந்த பணத்தை வாங்கி ஆகணும்னு அழுதுகிட்டே அவங்க சொன்ன வேலைகளை செய்கிறாங்க. இந்துமதியும் ஜெயந்தியும் கிருபா அதட்டுறாங்க. இந்த பக்கம் இந்துமதியை, பாருமா நீ வீட்டுக்குள்ளேயெல்லாம் வரக்கூடாது, உன் புருஷன் எங்கே இருக்கானோ அங்கே தான் நீ இருக்கணும், உன் புருஷன் இருக்கிற இடம் அதான் அது அப்படின்னு சொல்லி அந்த பழைய பாலடைஞ்ச கார் செட்டை காட்டுறாங்க. அங்கதாம்மா உன் புருஷன் இருப்பான், புருஷன் இருக்கிற இடத்துல தான் பொண்டாட்டி இருக்கணும், புருஷன் இருக்கிற இடம் தான் பொண்டாட்டிக்கு அயோட்டிங்கிறது உனக்குன்னு தெரியுமல்ல, போ அங்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்துமதி திரும்பி பார்க்குறாங்க, அந்த பாலடைஞ்ச குடோன்லேயே கருணா இருக்கான் அப்படின்ட்டு மல்ல அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பழைய பொருள்கள் அப்படியே அடைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் பார்த்த இந்துமதி, இது தங்குற மாதிரி இடமாட்டவே தெரியலையே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா திருமண இடமெல்லாம் பூச்சி கூடு குப்பையாக இருக்குது. இந்துமதி அந்த கார் செட்டுக்குள்ளே போனதுமே இதில் தான் நம்ம தங்க போகிறோமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ பழசம் யோசிக்கிறாங்க, நடந்த பிரச்சனைகளெல்லாம் நினச்சி அழுகுறாங்க. அங்கே கருணா நிற்கிறாங்க. என்ன அப்படி பார்க்குற, இதுதான் நம்மளோட வசந்த மாளிகை, நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேங்கிறாங்க. இந்துமதினால இதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ கருணா சொல்கிறாங்க, இதை பாரு, உனக்கு டயர்டாக இருந்தால் நீ இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ கருணா எங்கே போனார்னே தெரியாமல் இந்துமதி அந்த பாலடைஞ்ச குடோனுக்குள்ளே இருக்கிறக்கே பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நேரமாக கருணாவையும் காணாமல் இருக்கவும் தனியாகவே இருக்கோமே அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. பழசை நினச்சி கண்ணீர் விட்டு அக்காவோட கல்யாணம் எப்படியாவது நல்லபடியாக நடந்துட்டா போதும், இவங்க பணத்தை கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற பயத்திலேயே உட்காந்துருக்காங்க இந்துமதி. அப்போது தடுன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இந்துமதி ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் கருணா வந்திருக்கிறேன், கதவு தரேங்கிறாங்க. இந்துமதி பயந்துக்கிட்டே போய் அந்த குடோன் கதவை திறக்கிறாங்க. அப்படியே கருணா போதையில் தள்ள அடிக்கிட்டு சரியான குடிபோதையில் வந்து நிற்கிறாரு. என்ன அப்படி பார்க்குற, இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறியா, நான் குடிக்காமல் இருக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நான் இருக்கும்போதே என் முன்னாடி குடிச்சிட்டு வந்திருப்பேன்னு கேட்குறாங்க இந்துமதி. ஓ, நீ இருந்தால் குடிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்கிறாங்களா, அது தெரியலையா அப்படின்னு கேலியாக பேசிட்டு வர்றாங்க. கிட்ட நெருங்கும் போது, இதை பாரு,
கொஞ்சம் அந்த பக்கமா நில்லுங்கிறாங்க. நீ என் பொண்டாட்டிங்கிறாங்க. அது ஊரறிய சொல்லலாம். ஆனா நான் உன்னை புருஷனா நடந்தது ஒரு கல்யாணமும் இல்ல. பேசாம மரியாதையா அந்த பக்கமா நில்லுங்கிறாங்க. அட சும்மா இரும்மா. இந்தா பசிக்குமேன்னு நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுன்னு குடுக்கும்போது, நீ எதுக்கு எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க, நீ தானே என் பொண்டாட்டி. அதுங்க பசியோடும் பட்னியோடும் போட நான் ஒண்ணும் மனசாட்சி இல்லாதவன் கிடையாது. இந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சாப்பிடுன்னு குடுக்குறாங்க. சத்தம் போடாம வாங்கிட்டு வந்த சாப்பாட்ட சாப்பிட்டு போய் பேசாம தூங்குங்கிறாங்க கருணா. இத கேட்ட இந்துமதி, உன்னோட சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். கிட்ட நெருங்காதன்னு இந்துமதி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கருணா சட்டெல்லாம் கழட்டி அந்த பக்கம் மாட்டிட்டு இந்துமதி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த இந்துமதி, டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. என்னம்மா இப்படி தெரியாத மாதிரி கேட்குற? உனக்கு எனக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதான் ரொமான்ஸ் பண்ண போறேங்கிறாங்க. டேய் கிட்ட வராதன்னு இந்துமதி சொல்லிட்டு இருக்கும்போது, அட என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ என் பொண்டாட்டி, நான் உன் பக்கத்துல வர, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குங்கிறாங்க. யார் யாருக்கு பொண்டாட்டி? டேய் மரியாதையா இன்னும் அந்த பக்கம் நில்லு. கிட்ட நெருங்காதேன்னு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறாங்க இந்துமதி. கருணா இந்துமதி கிட்ட நெருங்கி போறாங்க. நெருங்கி போறத பார்த்ததும் இந்துமதி ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க. இருந்தாலும் இது ஒரு தைரியமாவே கருணா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா கருணா இந்துமதியை தாங்கி பிடிக்க போறாங்க. பாரு இந்துமதி, நான் கோவக்காரனா இருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம், ஆனா இரக்கம் இல்லாதவன் கிடையாது. இது முத இந்த வீட்டுக்கு என்னை நம்பி வந்திருக்கியே, அதனாலதான் நீ நல்லா பாத்துக்கணுங்கிற எண்ணமும் அக்கறையும் இருக்கு. இந்த சாப்பாட்டை சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து இந்துமதி கோவத்தோடவும் வெறுப்போடவுமே இருக்காங்க. ஆனா இப்படி வெறுப்போட இருந்தா நம்ம நினைச்சு வந்தது எதையுமே சாதிக்க முடியாது. எப்படியாவது கெஞ்சிக்கிது அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அக்கா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். பாவம் அப்பா அங்க விட்டு கண்ணீர் தானே கண்ணுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு அவங்க அப்பாவையும் அக்காவையும் நினைச்சு பார்த்து கருணாவை கையெடுத்து கும்பிட்டு கதறி குமுறி அழுதுகிட்டு இருக்காங்க. கருணா இந்துமதிக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா இல்ல முரட்டுத்தனமா நடந்துக்குவாங்களாங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.